வணக்கம் மாணவர்களே. மனனம் செய்வது மிகவும் முக்கியம். திருக்குறளை மனனம் செய்தல் போன்று இலக்கண பகுதியான இந்த பகுதிகளையும் நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த, இந்த, எந்த என்னும் சொற்களுக்கு பின் வழிமிகும். செல்வி, இந்த சிலையை எங்கு வாங்கினாய்? அதோ அந்த கடையில் இந்த சிலையை வாங்கினேன். ஐயா, நான் இங்கிருந்து அஞ்சலகத்திற்கு செல்ல எந்த பக்கமாக செல்ல வேண்டும்? இதோ இந்த சாலையில் நேராக சென்று இடது பக்கம் திரும்பினால் அந்த பக்கம் ஒரு பேரங்காடி இருக்கும். அதன் பின்னால் தான் அஞ்சலகம் உள்ளது. தொடர்ந்து இங்குள்ள சொற்களை வாசிப்போம் வாருங்கள். வழி மிகுந்து நீங்கள் எழுத வேண்டும். முதலாவதாக நிலைமொழி வருமொழி. அந்த சக பையன். இரண்டாவது நிலைமொழி இந்த சக சொல். எந்த சக குழந்தை. அந்த சக கீரை. இந்த சக குறிப்பு. எந்த சக கழகம். அந்த சக குடை. இந்த சக பரிசு. எந்த சக பறவை. அந்த சக பாதை. இந்த சக பாவை. எந்த சக கதை. மாணவர்களே, தொடர்ந்து நீங்கள் அந்த சக பையன் என்னும் நிலைமொழியையும் வருமொழியும் கவனித்தால் இந்த பை என்ற எழுத்து கருமையாக்கப்பட்டுள்ளது அல்லவா, அதில் உள்ள மெய்யெழுத்தை இணைத்து எழுத வேண்டும். ஆக பதில் எழுதுகையில் அந்த பையன் என்று எழுத வேண்டும். வாழ்த்துக்கள் மாணவர்களே. தொடர்ந்துள்ளவற்றை நீங்கள் சுயமாக செய்யுங்கள்.